ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சின்ன கான்செப்ட் தான். இப்போ நிறைய கன்ஃப்யூஷன் இருக்கும். நமக்கு ஃபஸ்ட்டு நாடாளுமன்றம் அப்படின்னா என்ன, சட்டமன்றம் அப்படின்னா என்ன, இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயந்தான். ஆனால் நமக்கு எல்லா இடத்துலையும் இந்த நாடாளுமன்றம்னா என்ன, சட்டமன்றம்னா என்ன, இந்த ரெண்டு விஷயமுமே குழம்பும். நாடாளுமன்றம்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது சென்ட்ரலில் இருக்கக்கூடியது. நாடாளுமன்றம்னா சென்ட்ரல், அதாவது மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மன்றத்தை தான் நாடாளுமன்றம்னு சொல்கிறோம். சட்டமன்றம்னா இது சட்டமன்றம்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் சட்டமன்றம்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள், நமக்கு நாடாளுமன்றம்னா நமக்கு இப்போ சென்ட்ரலில் ஒரு லோக்சபா, ராஜ்யசபா 2 சபா இருக்குது. சட்டமன்றம்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்றம் இருக்குல்ல. இப்போது நம்ம ஒரு 234 பேரை எம்எல்ஏவாக செலக்ட் பண்ணுறோம்ல, அந்த எம்எல்ஏக்கள் போய் உட்காரக்கூடிய இடம்தான் இந்த சட்டமன்றம். புரிஞ்சா? அந்த 234 எம்எல்ஏயும் போய் உட்காரக்கூடிய இடம்தான் இந்த சட்டமன்றம். அப்புறம் ஒரு 39 எம்பியை நம்ம செலக்ட் பண்ணுறோம்ல, இந்த 39 எம்பிக்கான எலெக்ஷன் பண்ணி அவங்க போகிறாங்கல்ல, இவங்க போய் உட்காரக்கூடிய இடம்தான் நாடாளுமன்றம். நாடாளுமன்றத்தில் 2 அவை இருக்குது. ஒன்று லோக்சபா, இன்னொன்று பார்த்தோன்னா ராஜ்யசபா. இந்த லோக்சபாவில் தான் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த 39 பேரும் போய் உட்கார்றாங்க. சரியா? அப்போ அந்த எம்பிக்கள் எங்கே உட்கார்றாங்க? நாடாளுமன்றத்தில். இந்த எம்எல்ஏக்கள் எங்கே போய் உட்கார்றாங்க? சட்டமன்றத்தில்.